இடம் எது? அப்பொழுதே வாங்கின உடனே தேவன் இந்த இடத்தை நியமித்து எழுதி வைத்திருந்தார். அவர் எழுந்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள், இந்த ஞானஸ்நானத்தின் முக்கியம், ஒரு விலையேற பெற்ற காரியம் ஞானஸ்நானம் என்பது. நீங்கள் ஆர்சி சர்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன செய்வாங்க, புது நன்மைன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. அதை புது நன்மை பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. அதை அன்றைக்கு பார்த்து நல்ல ஆகாரங்கள்லாம் போட்டு நல்ல சீருடைகள்லாம் போட்டு நல்லா செய்வாங்க. அன்றைக்கு எல்லாம் கேக்கு எல்லாமே கொடுத்து நல்ல சிறப்பாக பண்ணுவாங்க. ஆமாம். ஆனால் இங்கே என்ன சொல்லிடணும், ஏன்னா அது ஏன் அதை செய்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு புதிய பிறப்பு, ஒரு புது பிறப்பு. குழந்தை பிறந்தால் நம்ம எப்படி நம்ம எல்லாம் கொடுக்கும், சாக்லேட் கொடுக்கோம்ல, கேக்கு கொடுக்கோம் இல்லையா, ஒரு குழந்தை பிறந்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தின் மிகுதியில் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி தான் இது தேவனுடைய சமூகத்தில் தேவனிடத்தில் புதிதாக நீங்கள் பெற்றெடுக்கப்பட்டவர்கள், புதிதாய் பெற்றெடுக்கப்பட்டவர்கள், ராஜ்யத்துக்கென்று பெற்றெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று பெற்றெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். அந்த பெற்றெடுக்கப்பட்ட சந்தோஷத்தின் மிகுதி தான் அவங்க அதை செய்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நாம் சாப்பாடு போட்டுருவோம். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம், ஆகாரம் போட்டுருவோம். ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளைகளே, ஒரு சந்தோஷம் உண்டாயிருந்தது. என்ன சந்தோஷம் உண்டாயிருந்தது? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பொழுது ஒரு பெரிய பாக்கியத்தை அவர் பெற்றார். ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை அவர் நமக்கும் பகிர்ந்தளித்தார். அதுதான் அந்த யோவான் ஸ்நானன் என்பவன் முன்னோடியே தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணப்பட்டவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன் தான் அந்த யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து தேவன் காரியங்களை சொல்லி இருக்கிறார். அவன் எப்படி நியமிக்கப்பட்டான், எப்படி பிறந்தான் என்று. தேவ பிள்ளையே, அவன் பிறப்பு ஒரு வித்தியாசமானது. ஆம் தேவ பிள்ளையே, இந்த யோவான் ஸ்நானகன் என்னவா, இந்த யோவான் ஸ்நானகனுடைய ஆவி எங்கே இருந்தது? யோவான் ஸ்நானனுடைய ஆவி எங்கே இருந்தது? எலியாக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. இந்த எலியாக்குள்ளே இருந்தது. இந்த எலியா என்பவன் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. அவன் மரித்து போகவில்லை, அவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒருவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், வேதத்தில் 2 பேரை குறித்து இருக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. மரிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பேர் யார்? ஏனோக்கு ஒன்று, எலியா ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனோக்கு என்பவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்து அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். எலியா என்பவன் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற, தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஹல்லேலூயா. எலியா சொல்லுவான், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் தான் எலியா. ஹல்லேலூயா. அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா, எடுத்துக்கொள்ளப்பட்டான். அந்த எலியாவுடைய ஆவி, யோவான் ஸ்நானனுடைய ஆவி எங்கே வந்துருச்சான்? எலியாவுக்குள்ளே அது எப்படி வருமா? எலியாவின் ஆவி இந்த உலகத்தில் வந்துருச்சு. ஆனால் இன்னும் ஒரு முறை வரும். ஹல்லேலூயா. எலியா ஆவி வந்துச்சா இல்லையா? வந்துருச்சு. எலியாவின் ஆவி தான் யோவான் ஸ்நானத்துக்குள்ளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் ஆவி தான் யோவான் ஸ்நானத்துக்குள்ளே வந்தது. அவன் வழியை ஆயத்தப்படுத்தினான். இன்னும் ஒரு முறை வருவான். எலியாவின் ஆவி இந்த பூமியில் என்ன செய்ய 3 முறை. ஹல்லேலூயா. இன்னும் கடைசி ஒரு முறை வரும் எலியாவின் ஆவி. அந்த எலியாவின் ஆவி ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக இந்த பூலோகத்தில் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவார்கள். யுத்தத்தில் மரித்து திருப்பி 3 நாள் கழித்து என்ன செய்வாங்களாம்? உயிரோடு எழுந்திருப்பார்கள். மரிக்காமல் யாரும் இருக்க முடியாது. தேவ பிள்ளையே, மானிடர் ரூபம் எடுத்த அத்தனை பேர் மரித்தே ஆக வேண்டும். ஒருவரும் மரிக்காமல் இருக்க முடியாது. மரணம் கிடையாது, உங்களுக்கு மரணம் கிடையாதுன்னு சொல்லி சுவிசேஷம் சொல்லும் பொழுது அடுத்தவங்க கேட்பாங்க, மரணம் கிடையாதுன்னு ஏக்கியா எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவல்ல மரணம் என்பது. இந்த மரணம் வேதத்தில் நாம் சுவிசேஷம் அறிவிக்கிற மரணம் வேற. அது ஆத்துமா மரணம். உன் ஆத்துமாவுக்கு மரணம் கிடையாது. நீ
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாய் ஆனால் நீ கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருப்பாய் ஆனால் நீ இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் அழைக்கப்பட்டவனாக இருந்தால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிப்பாய் ஆனால் உன் ஆத்துமாக்கு மரணம் கிடையாது. அதுதான் மரணம் கிடையாதுங்கிறது. சரீரத்தில் எல்லாத்துக்கும் மரணம் உண்டு. அல்லேலூயா. சரீரத்தில் மரணம் உண்டு. ஏன் அவர் அடிக்கப்படணும்? அவர் நினைச்சா அப்படின்ட்டு போயிடலாமே, ஃபோன்ட்டு போயிடலாமே, பரிசுத்த ஆவியை ஊதினார்லாம் அது மாதிரி ஊதிடலாமே, அப்படி கையை காமிச்சிடலாமே, என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா? அவர் ஏன் மரித்தார்? மரணத்துக்கு ஏன் ஒப்பு கொடுத்தார்? தேவ பிள்ளையே, அது ஒரு நீதி. ஞானஸ்நானம் என்பது ஒரு நீதி. அதுபோல மரணமும் அவருக்கு எழுதப்பட்ட ஒரு நீதி. தேவ பிள்ளையே, மரண சாசனத்தை யார் யார் எழுதினாங்களோ அவங்க மரித்தே ஆக வேண்டும். மரண சாசனத்தை எழுதினவரே மரிக்க தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் அவர் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். என்ன எழுதினது அவர் தான். மரணம் என்ன? ஜனங்களுடைய பாவம் அக்கிரமம் மிகுதியினால் பூமியை அழித்த பொழுது தேவன் இனி நான் நினைச்ச மாட்டேன், மனுஷன் மேலே எரிச்சல் ஆக மாட்டேன், அவனுடைய ஆயுஷ் நாட்கள் 120 வருடம் தானே. அவனுக்கு மரணத்தை நியமிச்சிட்டார். அந்த மரணத்தை நியமித்தபடினால் அவரும் அதை இந்த பூலோகத்தில் மானிட ரூபம் எடுத்து வந்ததுனால அவரும் அதை அனுபவிக்கணும். அதுதான் தன்னுடைய இரத்தத்தை சிந்தணும். அதுதான் சிந்தி நம்மளை மீட்டு ரட்சிக்கணும். அதுக்கு தான் இப்படி நீதியை நிறைவேற்ற வந்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த நீதி அவரே செய்யும் பொழுது நாமளும் செய்யணும்னு அதை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. நாமளும் அந்த நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். தேவ பிள்ளை, அதுதான் அந்த நீதியில் ஒன்று, ஞானஸ்நானம். அல்லேலூயா. அதான் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள அவங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? யோவான் ஸ்நானன் வழியை ஆயத்தம் பண்ண வந்த பொழுது, முதல் வழியை ஆயத்தம் வந்த பொழுது அவன் பிரசங்கத்தில் சொன்னது இதுதான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு. தேவ பிள்ளையே, நீ ஞானஸ்நானம் எடுப்பாய் ஆனால் நீ வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள ஒரு அடையாளம், தப்பித்துக்கொள்ளுவாய். எல்லாரும் அவனிடத்தில் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று மூழ்கி தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவது ஞானஸ்நானம். அல்லேலூயா. நீரில் மூழ்கி எழும்பது சும்மா இல்லை, அதுதான் தினம் குளிச்சு எழுந்துக்கிட்டு இருக்கமே, அதுவல்ல. இது ஒரு உடன்படிக்கை, தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிற காரியம். தேவ பிள்ளையே, அப்பொழுது யோவான் ஸ்நானன் அவருக்கு தடை செய்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுக்க வருகிறார். இவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக பிறந்தவர் தான் யாரு? யோவான் ஸ்நானன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அவரிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வரும் பொழுது ஆண்டவர் ஒரு அடையாளத்தை சொல்லியிருந்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன். அல்லேலூயா. இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அவர் கரையேறும் பொழுது, ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் அமர்வார் சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. அதை கண்டு கொண்டான் அவன். யோவான் ஸ்நானன் அப்பம்லாம் அவனுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. ஆனால் அற்புத அடையாளங்கள் செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு சந்தேகம் உண்டாயிடுச்சு. அவன் சொல்கிறான், வருகிறவர் நீர்தானா அல்லது வேற ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? ஆமாம், தேவ பிள்ளையே, வருகிறவரே ஞானஸ்நானம் எடுக்க வந்தார். ஆண்டவரே, உம்மிடத்தில் நாம் பெறணும், நீர் வந்திருக்கு இல்லை, இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. யார் யார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அவ்வளவு பேர் எல்லா நீதியும் நிறைவேற்ற கடமைப்பட்டவர்கள், நிறைவேற்றக்கூடியவர்கள். தேவ பிள்ளையை மற்றவங்களை சொல்லலை. அல்லேலூயா. நீதியை நிறைவேற்றுகிற ஒரு காரியம், இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று அவர் கேட்ட பொழுது அவன் இடம் கொடுத்தான். தேவ பிள்ளையே, ஆனால் இடம் கொடுத்துட்டு அவன் என்ன சொன்னான்? ஞானஸ்நானம் கொடுத்தவன் என்ன சொன்னான்? அடுத்து என்ன சொன்னான்? நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் உங்களுக்கு கொடுப்பார், உங்களை நிரப்புவார். அதே 3ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கும். தேவ பிள்ளையே, அப்படி
நம்மளை நிரப்புகிற கர்த்தர். நீ உடன்படிக்கை பண்ணின பின்பு கர்த்தர் எப்படி ஆவியான ஒரு புறாவை போல் அவர் மேல் இறங்கினாரோ அதுபோல் உங்களையும் என்னையும் அக்கினினாலும் ஆவியினாலும் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நீ முதல்ல நீதியை நிறைவேற்ற உன்னை ஒப்பு கொடுக்கணும். நீதியை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கணும். ஒரு உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுக்கணும் தேவ பிள்ளையே. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய வல்லமை உண்மையில் இறங்கும். உங்கள் மேல் ஒரு பெரிய அபிஷேகம் இறங்கும். தேவ பிள்ளை, இப்படி கர்த்தர் உங்களில் எழுந்தருள வேண்டும். தேவன் உங்களுக்குள் எழுந்தருள வேண்டும் தேவ பிள்ளையே. அப்போ நீங்கள் ஞானஸ்நானம் எடுப்பது எவ்வளோ அவசியம் பார்த்தீங்களா? கேட்கல. எங்க மேலே பூவா? பூ தெரியுது. என்ன பூ தெரியுது? சூரியகாந்தி பூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அக்கினி ஜுவாலையா இறங்குற கர்த்தர். சூரியன் எப்படி அக்கினியா இருக்கிறதோ, அக்கினி ஜுவாலையா இருக்கிறதோ, அதுபோல் அக்கினி ஜுவாலையா இறங்குற கர்த்தர். சூரியனை அங்கே காண்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அக்கினி வல்லமையா இறங்குற கர்த்தர் தேவ பிள்ளையே. ஆமாம், தேவன் நம்மத்தில் எழுந்திருக்கிறார். சூரியன், அது சூரியகாந்தி நீங்கள் எப்படி பார்க்க முடியும் தெரியுமா? காலையில் பார்த்தோன்னா அப்படி விரிவாக என்ன செய்யுமா? விரிஞ்சு போய் எழுந்திருக்கிறதை காமிக்கும். ஹல்லேலூயா. மற்ற நேரம் சுருங்கி இருக்கும், எழுந்தருளதை காமிக்கும். தேவன் இந்த இடத்துல உண்மையாகவே எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு அடையாளம் தான் அந்த சூரிய பூ என்ற சூரியனை பார்க்கிற காரியம். அதுதான் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அம்மா தற்கொலைக்கு நேராக வந்திருந்த அம்மா பார்த்தது என்ன தெரியுமா? சுற்றிலும் அக்கினி மதன்னு எரிஞ்சிக்கிட்டு இருந்ததை பார்த்துருக்கு. உள்ளே வர்றதுக்கு பயந்தது. ஏமா பயந்தீங்கன்னு சொல்லி ஜெபிச்சு முடித்தோன்னே கேட்ட பொழுது, இல்லையா நான் உள்ளே வர பயப்படலை, உங்களை சுற்றிலும் அக்கினி மதன்னு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் நீங்கள் வெந்து போகலை, நீங்கள் எரியலை, அதை பார்த்து தான் ஏன் பயந்த அப்படின்னாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் இன்றைக்கு பாதுகாத்து அந்த குடும்பத்தில் 4 பேரும் ஞானஸ்நானம் எடுத்து ஃபோன் பண்ணாங்க. உடனே ஐயா நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், எவ்வளோ மகிழ்ச்சியாக எவ்வளோ சந்தோஷமாய் சொன்னாங்க தெரியுமா? அவங்க இன்றைக்கு மாறாந்தையில் இருக்காங்க தேவ பிள்ளையே. 4 பிள்ளைகளும் 4 பேர் 2 பிள்ளைகளும் அவங்களுக்கு தற்கொலைக்கு நேராகி வந்தவங்க. அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் கேடிஷனரில் இருக்கிற சர்ச்சி பக்கத்தில் ஒரு சின்ன குடிசை மாதிரி சின்ன வீட்டில் இருந்தாங்க. ஆலயம் அங்கே நாங்கள் என்னவா தற்கொலைக்கு நேராக வந்த அந்த ஆத்மாவை கர்த்தர் சந்தித்தார். கர்த்தர் சந்தித்த பொழுது தேவ சபையில் தேவன் எழுந்திருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். தேவ பிள்ளையை எழுந்திருக்கிறதை கண்டார்கள். தேவன் அக்கினிமயமான தேவன், நம்மளை சுற்றிலும் அக்கினி வேலி அமைத்து பாதுகாக்கிற தேவன். யோபுவை சுற்றிலும் அக்கினி வேலி அமைத்து பாதுகாத்திருந்தார். அதுபோல் தேவ பிள்ளையே உங்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் கர்த்தர் எழுந்தருளுகிற கர்த்தர். அப்படி அக்கினியை பார்த்த பொழுது பயந்தார்கள். ஒன்றுமில்ல கர்த்தருடைய அக்கினி வேலி என்று சொன்ன பொழுது தேவ பிள்ளையை அப்படியே ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்து தற்கொலைக்கு நேராக வந்தவர்கள் அப்படியே மனமாற்றமாகி சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டபடியினால் தேவ பிள்ளையை இன்றைக்கு 4 ஆத்துமாவும் பிழைத்து தேவ பிள்ளையை ஞானஸ்நானம் எடுத்து இன்றைக்கு சுவிசேஷமும் அறிவிக்கிறார்கள். அங்கே விவசாயமும் பார்க்கிறார்கள், சொந்த தொழிலை பார்க்கிறார்கள். தேவ பிள்ளையே அநேக காரியங்களிலிருந்து அவர்களை மீட்டு ரட்சித்த கர்த்தர் அவர்கள் மத்தியில் எழுந்தருளினார். இன்றைக்கு அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் தேவ பிள்ளையே. அதுபோல தான் கர்த்தர் இன்றைக்கு தேவ சபையில் எழுந்தருளும், நம்ம குடும்பத்தில் எழும்பணும். கர்த்தர் உங்களுடைய தொழிலில் எழும்பணும். தேவ பிள்ளையே நீ எதில் கர்த்தாவே எழுந்தருளுங்கன்னு சொல்லி கேட்கிறார்களோ அதிலெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு எழுந்தருள போகிறார். தேவ பிள்ளையே இந்த நாளில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தேவ சபையில் தேவன் ஏன் எழுந்தருள வேண்டும்? தேவ பிள்ளையே சபையில் தேவன் ஏன் எழும்ப வேண்டும்? சபையில் ஏன் எழும்ப வேண்டும்? தேவ பிள்ளையே ஏன் அவர் தான் எங்கு இருக்கிறவர் தானே, எங்கு உலாவுகிறது தானே, அண்ட சராசரங்கள் அவருடையது தானே, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி தானே, ஏன் எங்கு இருக்கிறவர் தானே, ஏன் சபையில் எழும்ப வேண்டும்? ஏன் சபையில் எழும்ப வேண்டும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்றார். மீண்டும் வாசிக்கலாம் அந்த சங்கீத புஸ்தகம் 82ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வேகமா வாசிங்க. சீக்கிரம் இதுக்குள்ள வாசித்திருக்கணும். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். அல்லேலூயா. தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவர்களின் நடுவில் நியாயம் விசாரிக்கிறார்னா என்ன அர்த்தம்? தேவ தூதர்கள் நடுவிலையா? சொல்லுங்க சீக்கிரம். தேவர்களின் நடுவில் நியாயம் விசாரிக்கிறவர்னா எங்க? தேவன் இன்றைக்கு எழுந்தருளி இருக்கிறார் நம்ம பார்க்கல.
நம்ம சபையில் எழுந்தருளிருக்கிறார், நம்ம மத்தியில் எழுந்தருளிருக்கிறார். எங்கே எதுக்கு அந்த வார்த்தையை சொல்லணும்? தேவ பிள்ளையே, தேவ சபையில் தேவன் எழுந்தருளிருக்கிறார். தேவர்களின் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவர்களின் நடுவில் தேவர்கள் யார்? தேவர்கள் யார்? தேவ பிள்ளையை இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் தான் தேவர்கள். நம் மத்தியில் நம்ம வசனத்தை கேட்ட நம் மத்தியில் நியாயம் தீர்க்கிற தேவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை. இயேசு அவர்களை நோக்கி இல்லை அது இல்லை. எத்தாம் அதிகாரம் 10வது அதிகாரமா? 10:32. அதில் இன்னொரு வசனம் இருக்கும் பாருங்க. வசனத்தை அறிந்தவர்கள் தேவர்கள்னு சொல்லியிருக்கோம். வசனத்தை தேவ வசனத்தை எத்தனாவது வசனம்? 35வது வசனம் 10:35. வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வார்த்தையும் தவறாதிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் தேவர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் வசனத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். கோத்திரத்தில் வந்தவங்க தான். ஆனால் பாவ சந்ததி உருவாச்சு. அல்லேலூயா. கோத்திரத்திலே பாவ சந்ததி வேற, தேவனுடைய உடன்படிக்கையின் சந்ததி வேற. ஐயா, என்னையா விடுதலை பெற்ற பிறகு எசப்பா நீங்கள் பார்க்கலையா? அவரை பார்க்க வரலையா? அவரை மறந்துட்டீங்களா? நான் ஐயா வந்துடுறேன், இடையில ஒரு நாள் வருவேங்கய்யா. இது அவனுடைய பிள்ளைகள் தான் என் 2ன்னாரு. இன்றைக்கி நல்லா இருக்காயான்னாரு சாமி ஆடுறவர். நல்லா இருக்காயான்னு. தேவ பிள்ளையே, தேவ சபையில் தேவன் எழுந்திருக்கும் பொழுது அசுத்தாவிகள் அலறி ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உனக்குள் எழும்ப வேண்டும். அதுதான் இப்பொழுது. அல்லேலூயா. தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். இது அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். இந்த இடத்துல எல்லாம் ஓடும், எல்லாம் ஓடும். ஆனால் நமக்குள் தேவன் எழுந்தருள வேண்டும். அல்லேலூயா. இந்த கடைசி கால அபிஷேகம் நமக்குள் ஊற்றப்பட வேண்டும். தேவன் நமக்குள் எழுந்தருள வேண்டும். எனக்குள் தேவன் எழுந்தருள வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனை துதித்திடுவேன், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடு. சபையில நாம் கர்த்தரை அழைக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கரங்களை தட்டி அழைக்க வேண்டும். தேவ பிள்ளையை இன்னும் கரங்களை தட்டுங்க, உற்சாகமா தட்டுங்க. தேவ பிள்ளையே, நீங்க கரங்களை தட்டும் பொழுது தேவ வல்லமை உங்கள் மேல் ஊற்றப்பட வேண்டும். தேவனுடைய அபிஷேக வல்லமை உங்கள் மேல் ஊற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் உங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறார் என்ற அர்த்தம். தேவ பிள்ளையை இப்பொழுது ஆவியில நிறைந்தவர்களாய் கருத்தோடு பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? சபையில் உம்மை அழைத்திடுவோ, சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோ. சபையில் உம்மை அழைத்திடுவோ, சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோ. சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோ, சாக்கும் வரையில் உழைத்திடுவோ. சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோ, சாக்கும் வரையில் உழைத்திடுவோ. அல்லேலூயா தேவனுக்கே, கரங்களை செஞ்சு அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை திறப்படுத்தோ. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள்
எங்கள் நடைகள் திறப்படுத்தோ, கண்மணி போல காத்தருளோ, கிருபையால் மீது வழி நடத்தோ, கண்மணி போல காத்தருளோ, கிருபையால் மீது வழி நடத்தும். அல்லேலூயா. கரங்களை சாமத்தட்டே. அல்லேலூயா கர்த்தர்க்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. எதுக்கு தேவன் எழுந்தருள வேண்டும்? ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுக்கு நன்மை கிருபை தொடர வேண்டும். அதற்காகவே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோ, தேவசாயலாய் மாறிடுவோ, வேத வசனம் கீழ்ப்படிவோ, தேவசாயலாய் மாறிடுவோ. அல்லேலூயா. அரகல செத்து எரிக்கலா பாஷா பாபா, எரிக்கலா பாபா பாபா. தேவ சபையில தேவன் எழுந்திருக்கிற நேரம் இது. தேவ பிள்ளை, சபையில தேவன் எழுந்திருக்கிற நேரம், உங்கள் மத்தியில எழுப்புகிற நேரம். தேவன் இப்பொழுது உங்கள் மத்தியில எழுந்து கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளை, வல்லமையா தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைவே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுவே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா. தேவனுக்கே கபவா ஒரே ஹாலிலோ போலி பலபாஷபவாலூயா. தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தர்க்கே அல்லேலூயா, ராஜனுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்கள் மத்தியில் எழுந்தருள்வாரானால், தேவன் நம் மத்தியில் எழுந்திருப்பாரானால், தேவன் நம்முடைய சபையில் எழுந்திருப்பாரானால், தேவனுடைய அபிஷேக வல்லமை உங்களை நிற்க ஓட்டாது. தேவ பிள்ளையே, உங்களை சும்மா இருக்க ஓட்டாது. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, உங்களை சும்மாவே இருக்க ஓட்டாது. நீ சோம்பலா இருக்க வேண்டிய அபிஷேகம் இல்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்க சும்மா இருக்க முடியாது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும். கரங்களை தட்டணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஓ க்ளோரி ஜீசஸ், ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று தகப்ப பிள்ளைகளே, நீங்க அப்படி ஆர்ப்பரிக்கணும். தேவ சபையில் தேவன் எழுந்தருள வேண்டும். இன்றைக்கு சபையில் தேவன் எழும்ப வேண்டும். ஒவ்வொரு சபைகளிலும் தேவன் எழுந்தருள வேண்டும். ஒவ்வொரு சபைகளிலும் தேவன் எழுந்தருள வேண்டும். இந்த சபை அந்த சபைன்னு கிடையாது. எல்லா சபைகளிலும் தேவனாய கர்த்தருடைய அபிஷேகம் பலமாய் ஊற்றப்பட வேண்டும். தேவன் எழுந்தருள வேண்டும். அது கடைசி கால அபிஷேகம். பின்மாறி மலையை பொழிவேன் என்று ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படித்தான் எழுந்தருள வேண்டும். தேவன் இப்படித்தான் எழுந்தருளுவார். எப்படின்னா சும்மா ஒரு உருவம் எழும்புறது அல்ல. தேவ பிள்ளை, பின்மாறி மலையை நான் ஊற்றுவேன் சொன்ன கர்த்தர் அப்படித்தான் எழுந்தருளுவார். இதுதான் எழுந்திருக்கிறதுக்குரிய அடையாளம். தேவ பிள்ளையே, நீ எழுந்திருக்கணும்னு வேற எதுவும் நினைக்க கூடாது. தேவனுடைய அபிஷேக வல்லமை உங்களில் ஊற்றப்பட்டு நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், தேவனுடைய அபிஷேகத்தை பெறாமல் நான் போக மாட்டேன்னு நினைக்கணும். தேவனுடைய வல்லமையை பெறாமல் நான் போக மாட்டேன். தேவனுடைய மகிமையை நான் பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டேன். அப்படி மகிமையில் நீங்கள் பிரவேசிக்கணும்னா இப்போமே நீ ஆயத்தமாகணும். தேவ பிள்ளையே, தேவ சபையில் தேவன் எழுந்தருள, ஒவ்வொரு சபையிலும் தேவன் எழும்ப வேண்டும். எல்லா சபையில் இருக்கிற ஆத்மாவும் கர்த்தருடைய ஆத்மா. அந்த ஆத்மாக்கள் விலையேற பெற்றது. அது ரட்சிக்கப்படணும். அது தேவனுக்கு ஆயத்தமாக, ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிற ஆத்மாவாக இருக்கணும். அதற்கு தேவன் எழுந்தருளியாக வேண்டும் சபைகள் தோறும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைகள் தோறும் தேவன் எழுந்தருள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, சபையில் மாத்திரம் எழுந்தா போதாது, உன் குடும்பத்தில் எழும்பணும். தேவ பிள்ளையே, குடும்பத்தில் எழும்ப வேண்டும். தேவன் சபையில் எழும்பினார். எப்போ எழும்பினார்? அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா
அங்கே சொல்லியிருக்கிறது, பெந்தேகோஸ்தே நாளிலே, பெந்தேகோஸ் என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு, பெந்தேகோஸ் என்றால் ஒரு மகிழ்ச்சியான நாள், ஒரு சந்தோஷம் நிறைந்த நாள், தேவன் சந்தித்த நாள், தேவனுடைய வல்லமை இறங்கின நாள். அந்த நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஓரிடத்தில் ஒன்றாய் கூடினார்கள். எல்லாம் எப்படியா? அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு கூடினார்கள். தேவ சபையில தேவன் எழுந்தருள வேண்டும் என்றால் ஒரு மனம் ரொம்ப அவசியம். ஒரு மனம் ரொம்ப அவசியம். சபையில ஒரு மனம் இருக்குமானா தேவன் பலமாய் இறங்குவார், எழுந்தருளுவார். தேவ பிள்ளை, எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் சொன்ன கர்த்தர், அவர் மத்தியில் இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் அல்லவா? அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் பொய் சொல்லுகிற மனிதன் அல்ல. தேவ பிள்ளையே, அவர் எழுந்தருள 2 பேர் ஒருமனப்பட்டா போதுன்றிருக்காரு. அப்போ சபையில் ஒரு மனம் இருக்குமானால் சபையில் எழுப்புதல் வருமா வராதா? நிச்சயம் வரும். தேவன் எழுந்தருள்வாரா? இருக்க மாட்டார், எழுந்தருள்வார். தேவ பிள்ளையே, நீ ஒருமனப்பட்டால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒருமனப்பட உன்னை ஒப்பு கொடுத்துப்பா. தேவன் எழுந்தருள்வதற்கு ஒரு மனம் அவசியம். தேவ பிள்ளையே, ஒரு மனம் அவசியம். நீ ஒருமனப்படும் பொழுது தேவன் நிச்சயம் எழுந்தருளுவார், எழுந்தருள்வார். ஆம் தேவ பிள்ளை, அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடினார்களாம். அப்பொழுது பலத்த காற்று, என்ன காட்டாம்? பலத்த காற்று, பலத்த காற்று போன்று அடிக்கிற முழக்கம் போல, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, காற்றுல முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த இடம் முழுதும் நிரம்பிச்சா. நீங்க அப்படி நிரம்பி இருக்கணும் இப்போ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனம் இல்லை, நீ ஒரு மனதோடு தேவ சமூகத்தில் இருந்து ஆவில நிறைந்து சோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பாய். ஆனால் இந்த இடத்துல என்னவா, என்ன சொல்லி இருக்குது? அவர்கள் உட்கார்ந்த இடம் முழுவதும் நிரப்பிட்டு நிரப்பிட்டு தேவ பிள்ளையே, அந்த நிரப்பின இடம் தெரியுமா? ஒரு இடத்துல நிரப்பினார். அப்படி ஒரு இடத்துல நிரப்பினார். ஒரு இடத்துல நாங்கள் ஜனவரி 26 கொடியேற்றுறதுக்காக போயிருந்தோம். ஸ்கூலில் பக்கத்தில் உள்ள கிராமம் கொடியங்களாக நாங்கள் போயிருந்தோம். அப்போ அங்கே ஒரு சின்ன ஐயர்வாள் இருந்தார். அவர் சொன்னார், ஐயா நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணிடலாமான்னு. சரி, ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா ஐஎம்எஸ்லேருந்து வர்றாங்க, தூத்துக்குடியிலேருந்து, அவங்க நடத்துவாங்க, நீங்கள் ஒரு ஜெபம் மாத்திரம் பண்ணிடுங்க. சரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடியேற்ற அவரையும் சொல்லிவிட்டு சரி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அடுத்த ஃபோன் வந்துடுச்சு, நாங்கள் இன்றைக்கு வர முடியாது, அதனால் நீங்கள் யாரையாவது வச்சு இன்றைக்கு நடத்திடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்தார். முதல்ல சொன்னார் ஜெபம் பண்ணுங்கன்னாரு, 2வது ஒரு பாடலும் பாடிருங்கன்னாரு, 3வது வந்தார், ஐயா ஒரு பாடல் மாத்திரம் அந்த தம்பி பாடுவான், வேற எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்கன்ட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதுக்கும் சரின்னுட்டேன். அல்லேலூயா, அதுக்கும் சரின்னு சொல்லியாச்சு. நம்ம எப்போவுமே ஒரு செய்தியை எடுத்துகிட்டு போவோம், அங்கே போனால் ஒரு செய்தி நடம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு நான் சபையில் நான் ஆண்டவரே என்ன செய்தி எடுக்கணும் ஆண்டவரே, இல்லை யாரை செய்தி கொடுக்க சொல்லணும் ஆண்டவரேன்னு சொன்ன பொழுது, நீ நான் எழுந்தருளுவேன்னு சொல்லு அப்படின்னாரு. அல்லேலூயா. சபையில் எழுந்தருளுவேன்னு சொன்னார். அப்போ எழுந்தருளுவேன்னு சொன்னால் நான் முதல்ல எழுந்திருக்கணுமே. அல்லேலூயா, நான் முதல்ல எழும்பணுமே ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு பைபிள் எடுத்து உட்கார்ந்தா மணி 2 கிட்ட ஆயிட்டு. அல்லேலூயா. ஆமாம், 2 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு ஜோம் பண்ணிட்டு படுத்து காலையிலே 4 மணிக்கு எழுப்பி விட்டுட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவரே கொஞ்சம் டயர்டாக இருக்கு ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே இப்படி ஆண்டவரே, கொஞ்சம் நெளிஞ்சு கிழிஞ்சு படுத்து அங்கங்கே தூக்கம் எங்கே, அவ்வளோதான். எழுப்பி சும்மா அப்படி காலு கையெல்லாம் வலிக்குது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கையை காலை அமுக்கி விட்டுட்டு அப்படியே மறுபடியும் எந்திரிச்சு ஒரு ஜெபத்தை போட்டு வாயை கோப்பளிச்சுட்டு வந்து ஒரு ஜெபத்தை போட்டு மணி 6ன்னுட்டு
மணி 6ன்னு சொன்ன எல்லாத்துக்காகவும் ஜெபிச்சுட்டு, ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகளுக்கும் ஜெபிச்சுட்டு, வேத வசனத்துக்காக ஜெபிட்டு, அங்கே கால ஆராதனைக்காக ஜெபிச்சுட்டு, இங்கே உள்ள ஆராதனைக்காக ஜெபிச்சுட்டு, அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரம் படுப்பேன்னு சும்மா தான் படுத்தேன். ஹல்லேலூயா. சும்மா படுத்தா 6:20க்கு தம்பி அடிச்சிட்டான். பார்த்தி அங்கேருந்து அடிச்சான். எத்தனை மணிக்கு பெரியப்பா எங்கன்னு? அங்கே 8 மணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அந்த எழுந்திரிச்சு பல்ல விளையிட்டு பிறகு எல்லாம் அவ்வளோதான். 8 மணிக்கு அங்கே ஆராதனை. ஹல்லேலூயா. 8 மணிக்கு அங்கே போனோம். ஹல்லேலூயா. 8 மணிக்கு கிளம்பி போய் 8:30க்கு ஆரம்பித்து கர்த்தர் பெரிய கிருபையில் அங்கே 10:30க்கு முடிச்சுட்டு கர்த்தர் வரும்படியாக ஒரு பெரிய கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எழுந்தருளுகிற கர்த்தர் நம் மத்தியில் எழுந்தருள வேண்டுமென்னா உனக்கு ஒரு மனம் வேணும். ஹல்லேலூயா. சபையில் ஒரு மனம் வேணும், குடும்பத்தில் ஒரு மனம் வேணும். நீ ஒரு மனப்பட்டாயானால் தேவன் எழுந்திருக்கிறதை காண முடியும். ஆனால் ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள் நிறைய இருக்கும். அது பிசாசுடைய தந்திரம். யார் மூலியமாவது வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? குத்தி குடஞ்சிக்கிட்டு இருப்பான். இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுக்காமல் பார்த்து பாருங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேவன் எழுந்தருளிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவன் உங்கள் மத்தியில் எழும்பி இருக்கிறத, சபையில் எழும்பி இருக்கிறத, குடும்பத்தில் எழும்பி இருக்கிறத, உங்கள் தொழிலில் எழும்பி இருக்கிறத நீ காண முடியும். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ ஒப்பு கொடுத்தாய். ஆனால் அந்த ஒரு மனதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க பூரா முழங்கால் படியிடுங்க. அப்பா, இன்றைக்கு நான் ஒரு மனப்பட ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒரு மனப்பட ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் முழங்கால் படியிடுங்க. இப்பொழுது தேவ வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. நீ நிரப்ப போகிறது. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, ஒரு மனம் சொன்ன பொழுது உனக்குள்ள ஒரு மனம் இருந்தா உடனடியாக முழங்கால் படியிடுவேன். நீ அசால்ட்டா இருக்க. தேவ ஆவியானவரை துக்கப்படுத்துகிற தேவ பிள்ளையே, நீ துக்கப்படுத்த நினைக்காத. ஒரு மனப்படு என்று சொன்ன பொழுது, முழங்கால் படியிடுன்னு சொன்ன பொழுது, தேவன் உன்னை நிரப்புவதற்கு, தேவன் உன்னில் எழுந்திருக்க நீ இப்பொழுதே ஒப்பு கொடுப்பாய். ஆனால் தேவ வல்லமை உன்னில் நிரப்புகிறதை நீ உணர முடியும். தேவ பிள்ளை, தேவனுடைய அபிஷேக வல்லமை உன்னில் நிரப்புகிறது, உன்னை ஊட்டுகிறது. மேல் வீட்டு அறையில் ஊட்டப்பட்ட அதே அபிஷேக வல்லமை இப்பொழுது அந்த நீ இருக்கிற இடம் முழுது நிரப்பப்பட போகிறது. பெற்றுக்கொள்ள அபிஷேக வல்லமையை, பெற்றுக்கொள்ள அபிஷேக வல்லமையை, பெற்றுக்கொள்ள அபிஷேக வல்லமையை. Receive power in the name of Jesus. Receive power in the name of Jesus. Receive power. பெற்றுக்கொள். ஏனோதானே இருக்காத. ஒரு மனப்படலனா கொஞ்ச நேரம் வெளியில போய் உட்கார்ந்துட்டு வந்துரு. இப்பொழுது ஒரு மனப்படு. தேவ வல்லமை இந்த ஆலயம் முழுவதும் நிரப்பப்பட போகிறது. இந்த இடம் முழுவதும் நிரப்பப்பட போகிறது. பெற்றுக்கொள்ள அபிஷேக வல்லமையை, பெற்றுக்கொள்ள அபிஷேக வல்லமையை, பெற்றுக்கொள்ள அபிஷேக வல்லமை. இப்பொழுது ஊற்றப்படுகிறது அபிஷேக வல்லமை, ஊற்றப்படுகிறது அபிஷேக வல்லமை. நீ பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம் உன் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை உடைக்கிறது. உன் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை உடைக்க வல்லமை கொண்டது. உடைக்கிறது வல்லமை. பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை. Receive power. Receive power in the name of Jesus. பெற்றுக்கொள்ள அபிஷேக வல்லமைய, பெற்றுக்கொள்ள அபிஷேக வல்லமைய. கடைசி கால அபிஷேக வல்லமை கர்த்தர் ஊட்ட போகிறார். உன்னில் ஊட்டுகிறார் உன்னை. பெற்றுக்கொள்ள அபிஷேக வல்லமைய. இப்பொழுது பெற்றுக்கொள்கிற அபிஷேகம் உன் நரம்பு தளர்ச்சியை எடுத்து போடுகிறது. உன்னில் இருக்கிற நரம்பு தளர்ச்சிகள் இப்பொழுது அப்புறப்பட்ட போகிறது. நீ பலனடைய போகிறாய். தேவ பிள்ளையே, பெற்றுக்கொள்ள அபிஷேக வல்லமை. உன் சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். விடுதலையை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ள அபிஷேக வல்லமை. உன் ஆத்மாவுல விடுதலையை கொடுக்கிறார். ஆத்மாவுல விடுதலை. பெற்றுக்கொள்ள அபிஷேக வல்லமை. Holy Spirit. Hallelujah. தகப்பனே, நன்றி ஆவியானவரே, நன்றி. ஒரு மனமா கூடினதா ஆவியை ஊட்டினீரே. ஒரு மனமாய் கூடினதா ஆவியை ஊட்டினீரே. பெருமலையின் இரைச்சல் போல இப்போ வந்திடுமே. பெருமலையே இரைச்சல் போல இப்போ வந்திடுமே.
உமதாவி வர வேண்டுமே என் இயேசையா, உமதாவி வர வேண்டுமே. அமே உமதாவி வர வேண்டுமே என் இயேசையா, உமதாவி வர வேண்டுமே. அதை நிறைவாக தர வேண்டுமே, உமதாவி வர வேண்டுமே என் இயேசையா, உமதாவி வர வேண்டுமே. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்திடுமே, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்திடுமே. என் பாத்திரம் உமதாவியா நிரம்பி வழியட்டுமே. தேவன் எழுந்தருளினா உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறேன் உணர முடியவே. என் பாத்திரம் உமதாவியா நிரம்பி வழியட்டுமே. உமதாவி வர வேண்டுமே என் இயேசையா, உமதாவி வர வேண்டுமே. அது நிறைவாக தர வேண்டுமே, உமதாவி வர வேண்டுமே என் இயேசையா, உமதாவி வர வேண்டுமே. தேவன் நீ ஒருமனப்படும் பொழுது தேவன் எழுந்தருளுகிறதை நீ காண முடியும், உணர முடியும். தேவ பிள்ளையை உணர முடியும், உணர முடியும். நீ ஒருமனப்படாம உன் பாத்திரம் நிரம்பி வழியாது, உன் பாத்திரம் நிரம்பி வழியாது. உன் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்றால் நீ ஒருமனப்படு, நீ ஒரு மனதுக்கு இடம் கொடு, உன் பாத்திரம் நிரம்பி வழியும். எதற்கு உன் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும்? தேவ பிள்ளையே, என் தேவ பிள்ளையே, என் பிரியமானவர்களே, உன் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்றால் உனக்கு நன்மையும் கிருபையும் நீ பெற்றுக்கொள்வதற்கு உன் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். நீ நன்மையும் கிருபையும் பெற்றுக்கொள்வதற்கு உன் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் தேவ பிள்ளையே. அப்ப நீ பாத்திரம் நிரம்பி வழிய உன்னை ஒப்பு கொடுக்க நீ தேவ சமூகத்தில் எப்பவும் ஆயத்தமாயிரு. ஒருமனப்படு, ஒருமனப்படு. சபையில தேவன் எழுந்தருள வேண்டும், உங்களுக்குள்ள சபை தேவன் எழுந்தருள வேண்டும், எழுந்தருள வேண்டும். தேவ பிள்ளை ஆண்டோடைய கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். எனக்குள் விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஒரு அல்லையிலே சொல்லலாமா? சபையில தேவன் உங்களுக்குள்ள எழுந்தருளி இருக்கிறார். அடுத்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசிக்க. சங்கீதம் 9:19 வேகமாக வாசிக்கலாம். வேகமாக வாசிங்க. 2-3 வசனம் சொல்லி. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதிருக்க செய்யும். எவ்வளவா? பலன் கொள்ளாதபடி செய்யும். அல்லேலூயா. எழுந்தருளும் கர்த்தாவே. எதற்கு தேவன் எழுந்தருள வேண்டும்? எதற்கு எழுந்தருள வேண்டும்? மனுஷன் பலன் கொள்ளக்கூடாது, மனுஷன் உன்னை மேற்கொள்ளக்கூடாது. மனுஷர்கள் உன்னை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு தேவன் எழுந்தருள வேண்டும். எதற்கு எழுந்தருள வேண்டும் தேவன்? எதற்கு நம்ம மத்தியில் தேவன் எழுந்தருள வேண்டும்? மனுஷர்கள், உலக மனுஷர்கள், உலகத்தை சார்ந்தவர்கள் உன்னை மேற்கொள்ளாது இருக்கிறதற்கு தேவன் உனக்குள் எழுந்தருள வேண்டும். எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். அல்லேலூயா. மனுஷர்கள் பலன் செய்யக்கூடாது. நம்மளை மனுஷர்கள் பலன் செய்யக்கூடாது. நம்முடைய மாம்சமும் நம்மளை பலன் செய்யக்கூடாது. தேவ பிள்ளையே, தேவன் எதற்கு எழுந்தருள வேண்டும்? நீ இருக்கிற இடத்தை நிரப்புறதுக்கு, உனக்கு நன்மையும் கிருபையும் தொடர்வதற்கு, மனுஷன் உன்னை பலன் கொள்ளாமல் இருப்பதற்கு தேவன் எழுந்தருள வேண்டும். தேவன் எழுந்தருள வேண்டும். தேவனுடைய அபிஷேக வல்லமை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ உணர்வாய் ஆனால், நீ ஒருமனப்படுவாய் ஆனால், தேவன் எழுந்தருளிருக்கிறார் என்பதை விசுவாசிப்பாய் ஆனால், நீ நம்புவாய் ஆனால், உன்னையும் கர்த்தர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார், நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். கட்டுகளை உடைக்கிற நேரம் இது, கட்டுகளை உடைக்கிற நேரம் இது, மாம்சீகத்தை உடைத்தெறிகிற நேரம் இது. மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும், மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். எழுந்தருளும் கர்த்தாவே என்னில்,
ஒருவேளை உனக்கு எந்த சோர்வு இருந்தாலும் சரி, எந்த பலகீனம் இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து பார். நீ முழங்கால் படியிட்டு ஒப்பு கொடுத்து பார். உன் பலகீனங்கள் இருக்கலாம், மாம்சம் தானே, மனிதன் தானே, பலகீனம் உண்டு, பலகீனம் வரும். யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் பலகீனம் வரும், ஊழியக்காரங்க யாராக இருந்தாலும் பலகீனம் வரும். அது எவராக இருந்தா என்ன, எல்லாத்துக்கும் பலகீனம் வரும். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு முழங்கால் படியிட்டு ஒப்பு கொடுப்பாய். ஆனால் உன் பலகீனம் இப்பொழுதே உன்னை விட்டு நீங்கிவிடும். உன்னை மேற்கொள்கிற மாம்ச பலகீனம் உன்னை விட்டு நீங்கிவிடும். இப்பொழுது நீங்கிவிடும். தேவ பிள்ளையே, நீ ஒப்பு கொடுத்து பார். பலகீனம் உன்னை விட்டு நீங்க வேண்டுமா? மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். நீர் என்னில் எழுந்தருளும் கர்த்தாவே, என்னில் நீர் எழுந்தருளும். நீ எழுந்தருளும் பொழுது மனுஷன் பலன் கொள்ள முடியாது. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். தேவ பிள்ளையே, அடுத்து அதில் என்ன சொல்லியிருக்கேன்? ஜாதிகளுடைய சமூகத்தில் நியாயந்தீர்க்கப்பட கடவர்கள். ஆம், யார் யார் உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களோ அவங்கெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நியாயந்தீர்க்கப்படுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நியாயந்தீர்க்கப்படுவாங்க. தேவ பிள்ளையே, யார் யார் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நியாயந்தீர்க்கப்படுவார்கள். நீ நியாயத்தீர்ப்புக்கு உட்பட்டு விடுவாய். உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள். தேவ பிள்ளையே, தேவன் உனக்குள் எழுந்தருளும் பொழுது, தேவன் உன்னில் எழுந்தருளும் பொழுது ஜாதிகள் நியாயந்தீர்க்கப்படுவார்கள். உனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, அது எப்பேற்பட்டவன் எழும்பினாலும் சரி, அவனை நியாயந்தீர்க்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறார். ஏன்னா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லி இருக்கிறதே. உன்னை தொட்டால் கர்த்தருடைய கண்மணி தொடுகிறது. தேவ பிள்ளையே, தேவன் எழுந்தருள வேண்டும் நம்மில். தேவன் உன்னில் எழுந்தருளும் பொழுது உனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நிற்க முடியாது. தேவ பிள்ளையே, தேவன் உன்னில் எழுந்தருளும் பொழுது உனக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம் அவரால் கூடுகிற கூட்டம் அல்ல. நீ தைரியமாயிரு. நீ கர்த்தருடைய சமூகத்தில் மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்க கர்த்தர் நாமத்தை. தேவன் உன்னில் எழுந்தருளுவாராக. உன்னில் எழுந்தருளும் பொழுது மனுஷிகம் பலன் செய்யாது, மனுஷர்கள் பலன் செய்ய முடியாது. தேவ பிள்ளை ஒப்பு கொடுத்து பார். நீ ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவ சமூகத்தில் கர்த்தர் அற்புத விடுதலையோடு உங்களை நடத்துகிறதை காண முடியும். உன் மாமிசீகத்தில் அநேக பலகீனங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், உன்னை ஆட்டி படைக்கிற கிரியைகள் இருக்கலாம். எல்லாம் இப்பொழுது சுட்டரிக்கப்படுகிறது. இப்பொழுது தேவன் எழுந்தருளும் பொழுது மனுஷீக பலகீனம் முற்றிலும் மாறுகிறது, பலகீனம் முற்றிலும் எரிக்கப்படுகிறது. தேவ பிள்ளை, தேவன் எழுந்தருளி இருக்கிறார். இந்த இடத்துல தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளை, சங்கீத புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 12. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை தப்புவித்து அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுகிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? தேவ பிள்ளையே, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் இப்பொழுது எழுதுகிறார். தேவ பிள்ளையே, நீ பாழாக்கப்படுறன்னு நினைக்காத, சிறுமைப்படுகிற நீ பாழாக்கப்படுகிறன்னு நினைக்காத. அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. அவர் எழுந்திருக்கிற தேவன். உன்னில் எழுந்திருந்து என்னவா? அவன் மேல் சீர்கிற. உங்கள் மேல் யார் யார் சீறிக்கொண்டு இருக்கிறார்களோ, உங்கள் மேல் யார் யார் எரிச்சலா இருக்கிறார்களோ, உங்கள் மேல் யார் யார் எரிச்சலின் ஆவியோடு இருக்கிறார்களோ, யார் யார் பொறாமை கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை விலக்கி காத்து, அல்லேலூயா, காக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, காத்து உன்னை சுகமாய் இருக்க பண்ணுகிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேவ பிள்ளையே, ஆமா, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் இப்பொழுது நான் எழுந்து அவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு
அவனை விலைக்கு காத்து, அதுதான் காத்து அவனை சுகமாய் இருக்க பண்ணுவேன். ஒருவேளை உங்களை சீர்கிறவர்கள், உங்களை பாழாக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் செய்திருந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்களை பண்ணி வச்சிருந்தாலும் சரி, எத்தனை பில்லி சூனிய மந்திரவாதங்கள் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், நான் எழுந்து அவர்களிடத்திலிருந்து அவர்களை காத்து, அவர்கள் நிமித்தம் உங்களை காத்து உங்களை சுகமாய் இருக்க பண்ணுகிற தேவன். அவர்கள் பண்ணின பில்லி சூனிய மந்திரவாத கிரியைகள் எதுவாய் இருந்தாலும் சரி, அது உங்களை ஒன்று சேதப்படுத்தாது தேவ பிள்ளையே, ஒன்று உன்னை சேதப்படுத்தாது தேவ பிள்ளையே. அவைகளிலிருந்து உன்னை என்னவா காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் சொல்றாரு. தேவன் எழுந்தருளினால் போதும். தேவன் எழுந்தருளினால் உன்னை சுகமாய் வாழ வைக்கிற தேவன், சுகமாய் வாழ வைக்கிற தேவன். உனக்கு விரோதமாக எத்தனை மந்திரவாதங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை பில்லிஷனியங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை ஏவல்கள் இருந்தாலும் சரி, அவனுக்கு காத்து உன்னை சுகமாக இருக்க பண்ணுகிற தேவன். ஆம் தேவ பிள்ளை, என்னெல்லாம் இந்த பக்கத்து ஊரில் தான் போய் என்னை அழிக்கணும், என் குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லி எல்லாம் எழுதி வச்சுட்டு வந்தாங்க சீட்டெல்லாம். இந்த குடும்பமே அழிஞ்சிடணும்னு, குடும்பமே அழியணும்னு சொல்லி எழுதி வச்சோன்னா அவனும் பண்ணி பார்த்துருக்கான், நடக்கலை. ரெண்டாவது பண்ணியிருக்காங்க, ரெண்டாவதும் போய் பண்ணியிருக்காங்க, நடக்கலை. மூன்றாவது போன உடனே ஏன் இன்னும் அழியலை, நல்லத்தானே சுற்றிக்கிட்டு வராங்க அப்படி சொன்ன பொழுது, இல்லை அவங்க ஜெபிக்கிறாங்க, எவ்வளோ நாளும் தாரன்றாங்க, எவ்வளோ நாளும் தாரன்றாங்க. இல்லை அவங்க ஜெபிக்கிறவங்க அவங்கள அழிக்க முடியாது, நீ திருந்திரு, உன் மகனை திருந்தி இருக்க சொல்லு, அவனை அழிக்கணும்னு நினச்சா நீ அழிஞ்சிருவ அல்லது நான் அழிஞ்சிருவேன்னு சொல்லிட்டான். ஹல்லேலூயா. இந்த பக்கத்து ஊருக்காரங்க தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மந்திர சூனியம் செய்வன காட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. ஆவியானவர் நமக்குள் இருப்பதா அசுத்த ஆவியை துரத்திடுவோ. ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. அமே மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. ஆவியானவர் நமக்குள் இருப்பதா அசுத்த ஆவியை துரத்திடுவோ. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. டாடி சப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, ஆவல் மறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் உந்தன் வல்லமைகள் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவில்லை. இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஒருவரே மெய்யான தேவன், அவர் ஒருவரே ரட்சிக்கிற தேவன், அவர் ஒருவரே நம்மளை சுகமாய் இருக்க பண்ணுகிற தேவன். அந்த தேவன் நமக்குள் எழுந்தருள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவன் எழுந்தருள வேண்டும். எழுந்தருளும் கர்த்தாவே மனிதன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஆமாம், ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் அவர்களை விலக்கி காத்து என்னவா அவர்களை சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் சொல்றாரா? என்று கர்த்தர் சொல்றாருங்க, மனுஷன் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் என்னில் எழுந்திருந்து என்னை இப்படி சுகமாய் இருக்க பண்ணுவார் என்று கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார் என்று கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா தேவ பிள்ளை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆம் தேவப்பிள்ளை, இன்றைக்கு கர்த்தர் உன்னில் எழுந்தருள்வாரானால் நீ பாழாக்கப்பட்டு இருக்கன்னு நினைக்கலாம். ஆமாம், உன் மேலே அநேகர் சீரலாம். இன்றைக்கு கர்த்தர் அவர்கள் மத்தியில் உன்னை விலக்கி காத்து உன்னை சுகமாக இருக்க பண்ணுகிற தேவன், சுகமாக இருக்க பண்ணுகிற தேவன். உங்களுக்கு விரோதமாக எத்தனை எதிர் சக்திகள் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்று உங்களை அணுகாது, அதுவைகள்லாம் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது தேவப்பிள்ளை. ஆம் தேவப்பிள்ளை, ஆமாம், ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாது. நமக்கு இருந்த பிரச்சனைக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அவங்க கொடுத்த மாத்திரை இன்னும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஹார்ட் ப்ராப்ளம், நீங்கள் இப்படிலாம் மைக்கு பேசக்கூடாது, இவ்வளோ கத்தக்கூடாது, இப்படிலாம். எனக்கு அந்த வாரமே மைக்கை பிடிச்ச பிறகு தான் சரியாச்சு. ஹல்லேலூயா. ஐசியூவில் இருந்து என்னைய வெளியே விடுங்க, விட்ட உடனே பெர்மிஷன் கேட்டேன். ஐயா ஆராதனைக்கு போயிட்டு வந்துடலாமா மேடம்னு போய் ரைட்டுண்டே மக சொல்லிட்டேன் சரின்ட்டா. அந்த வந்தா மைக்கை எப்போ பிடிக்காதுங்க, நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு போயிருங்க பண்ணா. நம்ம என்னைக்கு உட்காந்து பார்த்தேன், எழுந்து நின்று பார்த்தேன், பின்னாடி நின்று பார்த்தேன், ஒரு காந்தம் இழுத்த மாதிரி இருந்துச்சு, இப்படியே இருந்துச்சு, என்னால் நிற்க முடியலை. அந்த அப்படியே விறுவிறுன்னு போனேன், எல்லோரும் மறித்து பார்த்தாங்க. ஆனாலும் விறுவிறுன்னு போனேன், மைக்கை பிடிச்சது தான் அப்பா வல்லமை பலமாய் இறங்குச்சு. ஹல்லேலூயா. ஹார்ட் ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் பறந்துடும். ஆனால் நான் முத நாள் பட்ட பாடு அவ்வளோ பெரிய பாடு. ஆனாலும் அது சாசு நம்மளை எப்படியாவது பலகீனப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் கர்த்தர் நான் சுகமாக இருக்க பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நான் பாழாகி போகிறதுக்கு கர்த்தர் விரும்பவில்லை, நான் பாழாய் போவதற்கு கர்த்தர் விரும்பவில்லை. தேவ பிள்ளையே, மைக்க பிடிச்ச உடனே என்ன பாட்டு படித்தேன் தெரியுமா? என்ன கிருபை உங்கள் கிருபை போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளையே, அப்படி பாட வைத்தார். அப்படி பாட வைத்த பொழுது ஒரு பெரிய வல்லமை இறங்குச்சு. அப்புறம் 5 நாள் போய் மாதிரி ஆஸ்பத்திரியில் இருந்துக்கிட்டேன், மறுபடி ஓடியாந்துக்கிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளையே, ஆமாம், அப்பாவுடைய கிருபை. அண்ணந்த நீ ஆகாரம் இல்லாமல் போனாலும் மகிமை எனக்கு போதும் ஐயா. இசப்பா, மகிமை எனக்கு போதும் அப்பா. என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உம் கிருபை எனக்கு போதும் ஐயா. என்ன எனக்கு இல்லாமல் போனாலோ கிருபை எனக்கு போதும் ஐயா. அண்ணந்த நீ ஆகாரம் இல்லாமல் போனாலும் மகிமை எனக்கு போதும் ஐயா. என் இயேசு ராஜா அன்பு எனக்கு போதும் ஐயா. பாடலை பாடி தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு பலகீனம் இருக்குன்னா வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், நல்லா ஃப்ரீயாக போங்க, நல்லா பாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுங்க, நல்லா பாடுங்க. ஆமாம், சாரு நவரேஜ் அம்மா என்ன செஞ்சுதான் உங்களுக்கு பலகீனம், பசி, பட்டினி, இந்த நேரம் ஒன்றுமே இல்லை, கையில் காசு இல்லையா, இத்தனைக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்களாம். அவங்க ரயில்வேயில் வேலை பார்த்து ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்க, ஈபியில் வேலை பார்த்து ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்க. ட்ரெயின் ஏற போயில ஒன்றுமே இல்லை, பசி ஒரு பக்கம். ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த உமக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாடி அப்போ பாடினது தான், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த பாடல் அப்போ தான் படித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகள் எவ்வளவு சோர்வு இருக்கலாம், எவ்வளவு பலகீனம் இருக்கலாம், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது தேவன் நம்மில் எழுந்தருளுவார். தேவன் நம்மில் எழுந்திருக்கும் பொழுது அவருடைய வல்லமை பலமாய் நம்மை நிரப்பும். அந்த பலத்தோடு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் ஓடினாலும் என்னவா இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். நீ பாடல் பாடிடுங்க, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, பாடலில் ஓடுங்க. ஹல்லேலூயா. அப்படி தானே பாடலில் ஓடிடுவீங்களா? இப்போ ஒரு பாடல் பாட சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே
நீர் எழுந்திருந்து யாருக்கு? அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கும் உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். கரங்களை தட்டி இப்பொழுது தேவன் எதற்கு எழுந்தருள வேண்டும்? சத்துருக்களின் கைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. அடுத்து ஆத்துமா துன்மார்க்கரின் கைக்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது. ஆத்துமா விலையேற பெற்ற ஒன்று. இந்த ஆத்துமா தேவ சமூகத்துக்குரியது. தேவ பிள்ளையே, இந்த ஆத்துமா கர்த்தருடையதா இருக்க வேண்டும். அதற்கு தேவன் எழுந்தருள வேண்டும். தேவன் எழுந்தருளி அவர் பட்டயத்தை வைத்து பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமா வேற பெற்ற ஒன்று அவருடைய சமூகத்தில். இந்த ஆத்துமாவை அவர் பாதுகாப்பதற்கு, நம்முடைய ஆத்துமாவை அவர் பாதுகாப்பதற்கு, சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்கி பாதுகாப்பதற்கு அவர் நம்மில் எழுந்தருள வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆத்துமா பாதுகாக்கப்படும் சொன்னோன்னு தான் உங்களுக்கு கரங்க ஓசை கடுமையாக தட்டணும். ஏன் தெரியுமா? இந்த ஆத்துமா விலையேற பெற்றது. இந்த ஆத்துமா மாத்திரம்தான் கர்த்தருடைய சமூகத்தில் போகக்கூடியது. இந்த ஆத்துமாவை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆத்துமா பாதுகாக்கப்படுவதற்கு தேவன் எழுந்தருள வேண்டும். சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கக்கூடாது. தேவன் எழுந்தருளி பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 25, 26 வேகமாக வாசிங்க. ஒரு ஆள் 27 எடுத்துக்கோங்க, ஒரு ஆள் 35 எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்குது, சொல்ல முடியாது. அல்லேலூயா. சீக்கிரம். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவன், உத்தமனுக்கு நீர் உத்தமனாகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீ மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் என்ன எழும்புவீர். அல்லேலூயா. தோன்றுவீர். எத்தனை? 26. அதுதானா? புனிதருக்கு நீர் புனிதராகும். அப்போ மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபடுகிறவராய் தோன்றுவார். அல்லேலூயா. மாறுபடுகிறவராய் தோன்றுவார். நீங்களும் நானும் மாறுபடுகிறவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்கள். அல்லேலூயா. தேவனுக்குரியவர்கள். அப்போ அவர் நம்மில் தோன்ற வேண்டும். எதற்கு தெரியுமா? உன்னை புனிதனாய் நடத்துவதற்கு, உன்னை உத்தமமாய் நடத்துவதற்கு. அல்லேலூயா. புனிதனாய் உத்தமனாய் நடத்துவதற்கு, மாறுபாடு இல்லாமல் நடத்துவதற்கு, செம்மையான வழியில் நடத்துவதற்கு அவர் நம்மில் எழுந்திருக்க வேண்டும். நம்மில் எழுந்தருள வேண்டும். தேவ பிள்ளையே, எழுந்தருள வேண்டும். அடுத்து வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் என்னை ஒப்புக்கொடாமலும், ஒப்புக்கொடாதையும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமத்து சீர்களுடைய எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை, கர்த்தருடைய தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் என்னவா? கெட்டு போயிருப்பேன். தேவ பிள்ளையே, தேவன் எதற்கு உன்னில் எழுந்தருள வேண்டும்? ஜீவனுள்ளோர் தேசத்தில் நீ நன்மையை காணும்படி, ஜீவனுள்ள தேசத்தில் நீ நன்மையை காணும்படி தேவன் உன்னில் என்னில் எழுந்திருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, நீ கெட்டு போகாமல் இருப்பதற்கு அநேகர் ஆக்ரோசப்படலாம், சீரலாம். ஆனால் தேவன் உன்னை ஜீவனுள்ள தேசத்தில் நன்மையை காண அவர் உன்னில் எழுந்திருக்கும் பொழுது நீ கெட்டு போக மாட்ட. அல்லேலூயா. நீ கெட்டு போகாமல் இருப்பதற்கு, ஜீவனுள்ளோ தேசத்தில் நன்மையை காண்பதற்கு தேவன் உன்னில் எழுந்தருள வேண்டும். கர்த்தர் உன்னில் எழுந்தருள வேண்டும். உன்னில் எழுந்தருள வேண்டும். தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்களில் கர்த்தர் எதற்கு எழுந்தருள வேண்டும்? எதற்காக எழுந்தருள வேண்டும்? எதிலிருந்து விடு